அதை நான் அதை நான் சகித்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல் ஓவர் மை ஓன் சென்சஸ். க்ஷமா, தமா, திதிக்ஷா அப்படின்னா ஃபொர்பேரன்ஸ். பகவத்கீதையில சொல்லியிருக்காரு இல்லையா கிருஷ்ணர், முதல்ல திதிக்ஷா பூவா அப்படின்னு அர்ஜுனுக்கு முக்கியமா சொல்லிடுவார். எல்லாத்தையும் ஒரு ஃபொர்பேரன்ஸ், பொறுமை, எல்லாத்தையுமே சகித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. அப்புறம் உபரத்தி அப்படின்னு ரிஜாய்சிங் இன் அவர் ஓன் செல்ஃப். அந்த ரிஜாய்சிங்கிற பத்தி நம்ம நிறைய பார்க்க போறோம் இதுல. இதெல்லாம் இருக்கா? அப்புறம் நான் இதுல இருந்து இந்த பாதையில நான் கால் வச்சிருக்கேன், இதுல நான் கடைசி மட்டும் டிராவல் பண்ணணும், பண்ணானா எனக்கு ஒரு முக்தி கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த பயணத்தை நான் தொடர போகிறேன் இல்லையா. அது முமுட்சத்துவம். எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்றது. இந்த நாளும் கேட்கக்கூடிய ஒரு சிஷ்யனுக்கு வேண்டிய ஒரு குணநலன்கள். அதுக்கப்புறமா என்னத்தை படிக்க போறோம்? இது என்ன அஷ்டவக்ர கீதான்ற பேரே கேள்விப்பட்டது இல்லையே, இது எங்க இருக்கு, இது யார் எழுதுனாங்க, இதுல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கு, இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் எனக்கானதா, எனக்கு புரியக்கூடியதா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆராய்ச்சி செய்து அதை பத்தி தெரிந்து கொள்வது அனுபந்த சதுஷ்டயா அப்படின்னு சொல்லிட்டு 4 விஷயம். இப்ப அது என்ன நம்ம பார்க்க போறோம். யார் எழுதுனது, எங்க இருக்கு? பகவத்கீதை எங்க இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மகாபாரதத்துல இருக்கு அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாரு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். இது எங்க இருக்கு? இது ஒரு தனி புஸ்தகமா? இது நம்ம யோக வசிஷ்டா மாதிரி நிறைய பேர் இத பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இது எங்க இருக்குன்னா இதுவும் மகாபாரதத்துல தான் இருக்கு. மகாபாரதம் ஒரு ஞான கருவூலம் அப்படின்னு சொல்லலாம். அது ஏதோ யுத்த காவியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமே தவிர அதுல மிகவும் மகத்தான விஷயங்கள், பகவத்கீதா, விஷ்ணு சஹஸ்ரநாமம், விதுர நீதி அப்படின்ற மிகவும் மகத்தான 5 விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். எல்லாருக்கும் தெரியாத இன்னொரு விஷயம் அஷ்டவக்ர கீதா. இது எங்க இருக்கு அப்படின்னா, இந்த பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் போறாங்க இல்லையா, அப்ப பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொருத்தருக்கும் இந்த 13 வருடங்கள்ல நீங்க வீணடிக்காதீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு கலைகளையும் ஒரு உங்களோட இதையும் உயர்த்திக்கணும், அப்பதான் நாளைக்கு நடக்க போற அந்த தர்ம யுத்தத்துல நீங்க சரியா வேலை செஞ்சு ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். யுதிஷ்டருக்கும் திரௌபதிக்கும் என்ன சொல்லுவாங்க, நீங்க வனவாசத்துல இருக்க பெரிய பெரிய மகரிஷிகளை எல்லாம் அவங்களுக்கெல்லாம் சேவை செய்து அவர்களுக்கிட்ட இந்த ஞானத்தை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால இந்த வனப்பர்வத்துல தான் அவங்க நான் எல்லாருமே பஞ்சபாண்டவர்களும் திரௌபதியும் தங்களை தாங்களே உயர்த்தி கொள்வதற்கான ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவங்க செய்யறாங்க. சரிங்களா? அப்படி அவர் வனப்பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சாப்டர்ல 134ஆவதுல இருந்து 136ஆவது மட்டும் இருக்கக்கூடிய சாப்டர்ல வர்றதுதான் இந்த அஷ்டவக்ர கீதா. இது 298 ஸ்லோகங்கள், 20 சாப்டரா அதுல கொடுத்திருப்பாங்க. மிகவும் உன்னதமான ஒரு ஞானம். இத புரிஞ்சுட்டானா அவ்வளவு யோக வசிஷ்டா மாதிரி, யோக வசிஷ்டாவுக்கு ஒரு அக்கானே சொல்லலாம். அது மாதிரி இது மிகவும் உயர்ந்த ஒரு கருத்து நம்ம தெரிவிக்க போறோம். சோ இது பகவத்கீதையில வனப்பருவத்துல இருக்குன்னா அப்ப யாரு எழுதிருக்க முடியும்? வேதவியாசர் தான் எழுதிருக்க முடியும் இல்லையா? யாருக்காக எழுதினது அப்படின்னா, இது என்ன அஷ்டவக்ர கீதான்னா அப்ப அஷ்டவக்ரான்னு யாரோ சொல்லி இருக்கணும் இல்லையா? இந்த அஷ்டவக்ர யாரு, அவர் யாருக்காக சொன்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து பார்க்க போறோம். அந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் எனக்கானதா, எனக்கு புரியக்கூடியதா அப்படின்னு அடுத்து பார்க்க. இந்த அஷ்டவக்ரான்ற ஒரு பெரிய ரிஷி, ஞானி, ஒரு மகா உன்னதமான ஞானம் உடையவர். இவர் யாருக்கு சொன்னார் அப்படின்னா ஜனகருக்கு சொன்னார். எங்கடா ஜனகர் வந்தாரு மகாபாரதத்துல அப்படின்னும் போது அதுல இத கோத்திருக்காங்க. ஓகேயா?
ஜனகருக்கு என்ன பிரச்சனை? அவரோ ஒரு பெரிய ராஜரிஷி, அவருக்கு தெரியாத ஞானம் இல்ல. அவரோட ராஜ்யசபையில வந்து இந்த அமைச்சர்களும் இந்த ராஜ்ய பரிபாலனத்துக்கான விஷயங்களை தவிர்த்து தினமும் ஞான சர்ச்சை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஞான சர்ச்சை எல்லாம் கேட்டு கேட்டு அவர் பெரிய ஞானி. அவர் ராஜ ரிஷி அப்படின்னு சொல்லும்போது அவரே ஒரு ரிஷி தான். அப்படி இருக்கும்போது அவருக்கு எதுக்கு இந்த அஷ்டவக்ரா போய் சொன்னாரு அப்படின்னும் போது நமக்கு ஒரு சின்ன கதை இருக்கு. அதை குயிக்கா பார்த்துடலாம். என்னன்னா அவர் வந்து அமைச்சரவைகளுக்கு வந்து தினமும் வந்து அன்னைக்கான ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் மற்ற அமைச்சர்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி போய் எவனா ஒருத்தன் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி படிச்சிருப்பானான்னு தெரியல. அவருக்கு வந்து கேட்டுட்டே இருக்கும்போது ரொம்ப தூக்கம் வந்துட்டு தூங்கிடுறாரு. சில சமயத்துல நம்ம அப்படியே உட்கார்ந்து நம்ம இது அட்வான்ஸ் கோர்ஸ் போனவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ராத்திரி 10 மணிக்கு ஒரு வீடியோ போட்டுருவாங்க. அது என்ன சொல்லுதுன்னு தெரியாது. நம்ம டீப்பா தூங்கிட்டு இருப்போம். அந்த தூக்கத்துல கனவெல்லாம் கூட வரும் இல்லையா? அந்த மாதிரி இவருக்கு வந்து தூங்கி போயிடுறாரு. தூக்கத்துல ஒரு கனவு வருது. என்னன்னா தான் ராஜான்றதே இல்லாம ரொம்ப பசி. அந்த கனவுல அவருக்கு வந்து தாங்க முடியாத பசி, ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. எங்கேயோ இருக்கிறது, அவர் ராஜ்யத்திலே இல்ல. ஒரு வறண்ட பூமியில இருக்கிற, அங்க ஒரு புல் பூண்டு ஒரு தண்ணி ஒண்ணுமே இல்ல. இவருக்கா ரொம்ப பசிக்கிறது. என்னடா இது அப்படின்னு அந்த ஒரு பசின்ற ஒரு கொடுமையை ராஜா வந்து அந்த நேரத்துல உணர்றாரு. அவர் தான் ராஜான்ற ஒரு எண்ணமே இல்லாம ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஏதோ ஒரு சாப்பாட்டுக்காக அங்கேயும் இங்கேயும் அலையறாரு. எதுவுமே கிடைக்கல. அப்ப திடீர்னு எங்கிருந்தோ ஒரு காக்கா தூக்கி போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாதி ரொட்டி கிடைக்கிறது. ஆஹா! அப்படின்னு அந்த பசியில அந்த ரொட்டியே வந்து ஒரு பெரிய தேவாமிர்தமா அவருக்கு இருக்கு. அது வாயில வைக்க போகும்போது அந்த பறவை வந்து இந்த டப்பார்ன்னு பிடுங்கிட்டு போயிடுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அதிர்ச்சியில பசி அடங்கல, கிடைச்ச அரை ரொட்டியும் காணாம போயிடுதுன்றதுல அவருக்கு வந்து விழிப்பு வந்துடுது. பார்த்தானா தான் ஒரு ராஜான்றத நெக்ஸ்ட் செகண்ட் அவர் ரியலைஸ் பண்றாரு. பண்ணிட்டு என்னடா இது நம்ம எங்கேயோ இருக்கோம். இப்ப ஒரு கனவு கண்டோமே, இன்னும் அந்த பசி என் வயித்துல இருக்கு. அந்த பசியை நான் இன்னும் உணர முடியுது. அப்போ அந்த பசிச்ச அந்த ஒரு ஜீவன் நிஜமா? இங்க சகல சம்பத்லியோட ஒரு ராஜ்யசபையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய நான் நிஜமா? எது நிஜம்? எப்படி வந்து எனக்குள்ள இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டது? அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இதுக்கு விடை தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறார். அவரோட சபையில வந்து பந்தின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஞானி இருக்கார். அவர் வந்து எல்லாருக்கும் பதில் சொல்லக்கூடிய அவர் எல்லாரையும் கூப்பிட்டு இதுக்கு என்ன விஷயம் சொல்ல, உனக்கு ஞானம் வரணும். நீ யார் என்பது உனக்கு தெரியணும் அப்படின்றார். நான் யாரு? நான் ஜனகர் இல்லையா அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை, உனக்கு ஆத்ம ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஆத்ம ஞானம் யார் தருவான்னா உட்காரு சொல்றோன்னா இந்த கதையெல்லாம் வேண்டாம். நான் உட்கார்ந்து கேட்கறதெல்லாம் முடியாது. எனக்கு ஒரு குதிரை மேல சேணம் போடுறதுக்குள்ள கால் தூக்கி போடும்போது எவ்வளவு நேரம் ஆகுமோ அந்த நேரத்துக்குள்ள எனக்கு யாரு வந்து இந்த ஞானத்தை இப்படின்றதுக்குள்ள எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த பந்தி யோசிக்கிறாரு. இவர் என்ன இப்படி அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு. அவர் வந்து ரொம்ப கர்வம் பிடிச்சவர் அந்த பந்திங்கிறவர். அவர் வந்து யோசிக்கிறார். அவர் யாரு அப்படின்னா ரொம்ப திமிரு பிடிச்ச, தனக்கு ஞானம் நிறைய இருக்குன்ற ஒரு ஈகோயிஸ்டிக் ஒரு ரிஷி அவரு. அவர் வந்து எல்லாரையும் ஞான சர்ச்சைக்கு கூப்பிடுவாரு. அந்த சர்ச்சையில தோத்து போனவங்க எல்லாம் அவரோட அப்பாவுக்கு வந்து அடிமையா தள்ளி விட்டுருவார். அவங்களுக்கு 12 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் அவங்களுக்கு விடுதலையே கிடையாது. அவங்க குடும்பத்தை போய் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஞானி அப்படின்ற எண்ணம் அவருக்கு. அவராலேயே இந்த ஜனகரோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியறது இல்ல. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த அஷ்டவக்கரை யாருன்னு பார்க்கலாம். இந்த அஷ்டவக்கரோட அப்பாவும் இந்த பந்தி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு இருப்பார். அவர் வந்து ககோர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பெரிய ஞானி. அவரோட வைஃப் வந்து ஒரு லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கருவுற்று இருக்கிறாங்க. அந்த சமயத்துல இவர் வந்து தினம் ராத்திரியில சத்தமா வேதம் எல்லாம் படிப்பார். அத வந்து இந்த கருவுல இருக்கிற அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். சில சமயத்துல அவர் வந்து ப்ரொனன்சியேஷன்ல சில தப்பு பண்ணிடுவார். அப்போ ஒரு நாள் வந்து அந்த குழந்தை வயித்துக்குள்ள இந்த அப்பா நீ தப்பு தப்பா படிச்சுட்டு இருக்க, நீ சரியாவே படிக்க மாட்டேங்கிற
அப்படின்னு ஒரு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நான் படிக்கிறது நீ எப்படி தப்புன்னு சொல்லலாம் அப்படின்னு, நீ வந்து அஷ்டகோணலோட பிறப்பாய் அப்படின்னு சாபம் கொடுத்துடுறாரு. ஸோ அந்த குழந்தை பிறக்கும்போது 8 விதமான டிஃபார்மிட்டிஸ் இந்த பாடி ஸ்ட்ரெயிட்டாவே இருக்காது. அந்த மாதிரி கோணல் மாணல ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆனா அந்த பிறவியிலேயே ஞானத்தோடு இருக்குது. அது பள்ளிக்கூடத்துக்கு அப்படி இப்படி போய் 12 வயசு ஆகுது. அப்பா அம்மா கிட்ட கேக்குறேன், எங்க அப்பா எங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஜனகரோட சபையில அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. பந்தின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் ஞான சர்ச்சை பண்ணி ஜெயிச்சானா ஜனகர் நிறைய பணம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போயிருக்காரு. போய் 12 வருஷம் ஆச்சு, அவர் வரவே இல்லை அப்படின்னு. அப்படியா, நான் போய் பாக்குறேன் அப்படின்னு. இல்ல இல்ல, அங்க பந்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து எல்லாரையும் வந்து சிறை பிடிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு. அது யாருன்னு நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜனக மகாராஜாவோட சபைக்கு வரும்போது அவர்கிட்ட யாரு இவர்னா, இவர் பெரிய ஞானி, என்ன 12 வயசு குழந்தை கோணையும் மானையுமா பார்க்கறதுக்கே அசிங்கமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஜனக மகாராஜா நினைக்கிறது இல்லை. ஏன்னா அவர் ராஜரிஷி இல்லையா, எங்க இருந்தாலும் ஞானம் ஞானம்தான் அப்படின்னு சொல்லிட்டு, வாப்பா என்ன அப்படின்னு சொல்லி, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரே பிரச்சனையா இருக்கு, எனக்கு ஆத்ம ஞானத்தை வந்து எப்படின்றதுக்குள்ள எனக்கு நீ சொல்லி தரணும் அப்படின்னு. எப்படின்றதுக்குள்ள ஒரு குதிரை மேல நான் கால் தூக்கி போடுறதுக்குள்ள எனக்கு அது புரியணும் அப்படின்னு சொல்லி, அப்படியா ஒரு குதிரையை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏறி உட்கார். நான் ராஜாவாச்சா, உனக்கு தானே வேணும் கேள்வி, அதனால நீ ஏறி உட்காரு அப்படின்னு சொல்லும்போது அவர் ஏறி உட்கார்ந்த உடனே அந்த குதிரை தறிகெட்டு ஓடி எங்கேயோ அவரோட ராஜ்ய எல்லையை தாண்டி போகும்போது அங்க யாருமே இல்லை. அப்பதான் இவருக்கு சொன்ன, நம்ம என்ன ராஜாவா இருந்தாலும் நமக்கு மரியாதை எல்லாம் நம்மளோட ஒரு டெரிட்டரிக்குள்ளதான். இங்க வந்து இந்த இதுல வந்து நான் ராஜா சொன்னா யாருமே மதிக்கிறது இல்ல. ஓஹோ, நம்மளோட பெருமையும் நம்மளோட சீர்மையும் நம்மளோட எல்லாமே இவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னும் போது அந்த எதிர வந்து அஷ்டவக்ரர் இருப்பாரு. உனக்கு என்ன பிரச்சனை கேளு அப்படின்னா, அவருக்கு ஆத்ம ஞானத்தை பத்தி அஷ்டவக்ர எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய 20 சாப்டர் தான் அஷ்டவக்ர கீதா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் வந்து அதற்கான ஒரு கதை. இப்ப வந்து இந்த கதையில இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, மிகவும் ஆழமான ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம்னா என்ன, ஆத்மா என்ன, அதுவே நமக்கு எத்தனை படிச்சாலும் புரிய மாட்டேங்கிறது இல்லையா. அதே மாதிரிதான் ராஜ்யமா சொல்லுவாங்க, நீ எத்தனை தடவை அஷ்டவக்ர படிச்சாலும் அஷ்டவக்ரில என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, அவரு ஜனக மகாராஜா சொன்னவன் சொடுக்கு போடுவோம் நேரத்துல முன்னால அதுல என்ன சொல்லிருக்குன்னு சொல்ல முடியுமா, அப்படி சொன்னாதான் உனக்கு அஷ்டவக்ர புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப தலையில அடிச்ச மாதிரி சொல்லுவாரு. இப்ப நமக்கு வந்து அஷ்டவக்ரால என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, நான் புரிஞ்சது வந்து ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம்னா என்ன அப்படின்னா, நான் யார் என்ற ஒரு ஞானம். நான் தான் ஜெயஸ்ரீ, எனக்கு தெரியுமே அப்படின்னா, இது உன்னுடைய இந்த உருவத்துக்கு நேம் அண்ட் ஃபார்ம் அப்படின்னு குருஜி சொல்வார்ல, இந்த பேர் இந்த ஒரு உருவத்துக்காக ஏற்பட்டதே தவிர நான் இது அல்ல. இதுதான் வந்து வாழ்க்கையில ஒரு பெரிய புரியாத ஒரு கேள்வி அப்படின்னா, நான் இந்த உடம்பில்ல, கிருஷ்ணரும் அப்படியே சொல்லிட்டார், அகமாத்மா கூட கேசான்னு சொல்லிட்டார், நான் தாண்டா உனக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா, நீ யாருன்னே புரியல, நான் யாருன்னே புரியல, எனக்குள்ள என்ன இருக்குன்னு ஒன்னும் தெரியல. அப்படி இருக்கும்போது நீ தான் நானு, நான் தான் நீனு பகவத்கீதையில குழப்பி தள்ளிட்டோம். அது ஒரு ஒரு விதமா வந்து நம்ம வந்து புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கலாம். இப்ப வந்து இந்த ஆத்ம ஞானம், இந்த ஆத்ம ஞானம் எதுக்கு எனக்கு வேணும், நான் இந்த உடல் இல்ல, நான் இந்த உடல் இல்ல அப்படின்னா சரி, நான் இந்த உடல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னு என்னத்த பண்ண போறேன் அப்படின்னா, உனக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே நீ யார் என்று தெரியாம ஒரு ராங் ஐடென்டிட்டி, மிஸ்கன்செப்ஷன், மிஸ் அப்ரிஹென்ஷன் ஆஃப் யோர் ஓன் செல்ஃப், அதுதான் வந்து உனக்கு நீ யாரு என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ளாததால எது நிஜமோ அது உனக்கு புரியல, எது நிஜம் இல்லையோ அதையெல்லாம் நீ வந்து நிஜம்னு நினைச்சிட்டு இருக்க. நம்ம யோக வசிஷ்டால வந்து ரொம்ப பார்த்தது 2 விஷயம் இல்லையா, வாட் இஸ் பாண்டேஜ் அண்ட் லிபரேஷன், another what is reality and what is unreal. இதே தான் வந்து இங்கேயே நம்ம பார்க்க போறோம்.
நான் யார்? நான் நான் ஏன் பந்தப்பட்டிருக்கேன்? நான் எங்க பந்தப்பட்டிருக்கேன்? நான் ஃப்ரீயா தானே இருக்கேன். இதோ கேட்கிறேன். எனக்கு நான் இந்த கிளாஸ் போனா நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன யார் கேட்க போறாங்க? நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்க யோசிச்சு பார்க்கல. என்ன நான் ஏன் பந்தப்பட்டிருக்கேன் இந்த ஜெய்ஷி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா, அதுக்கு அந்த கேள்விய கொஞ்சம் வேற மாதிரி நம்ம வார்த்தைகளால புரிஞ்சுட்டோம்னா, எனக்கு பிரச்சனையே இல்லையா? எனக்கு 100% எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப நாங்க 74 வயசு எங்க குடும்பத்திலே எல்லா விதமான கடமைகளும் முடிஞ்சாச்சு. இதோ எங்க அக்கா இருக்காங்க. அவங்க 86 வயசு. பாக்கிய மாமி இவங்கெல்லாம் வந்து அவங்களோட 86 வயசு. எனக்கு என்ன பிரச்சனையா இருக்க போகுது? அப்படின்னாலும் நான் சிலருக்கு வந்து உடலால ஒரு பிரச்சனை, சிலருக்கு மனதால பிரச்சனை, சிலருக்கு குழந்தைகளால பிரச்சனை. என்னதான் எனக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிக்கெல்லாம் போய் அவங்களாம் பேரன் பேத்தி எடுத்தாலும் பேரனுக்கு கல்யாணம் ஆகல, பேத்திக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னு ஏதோ ஒண்ணு கோயிங் 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 நம்மள மனச பண்ணிட்டு இருக்கு. இது வந்து என்ன சந்தோஷமா இருக்க விடுறது இல்லை. நம்ம எப்பவுமே நம்ம யோகா சிச்சால சொன்ன மாதிரி 2 விதமான உலகத்தில் நாம் இருப்போம். என்னுடைய உள்ளுலகம், நான் இருக்கக்கூடிய இந்த வெளி உலகம். வெளி உலகத்துல நிறைய விஷயங்கள் என்ன ஏற்படக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் என்னுடைய உள் உலகத்தையும் தாக்குது இல்லையா? வெளி உலகம் என்பது என்ன? வியக்தி வஸ்து பரிஸ்திதி அப்படின்னு சொல்லுவோம். என்னை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள், என் வாழ்க்கையில் ஏறப்போகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், நான் உபயோகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எனக்கு சரிவர இல்லாம இருக்கு. இதனால எல்லாம் எனக்கு தாக்கம் ஏற்படுது. அந்த அந்த தாக்கம் வந்து என்னோட உள் மனதிலையும் எனக்கு வந்து ஒரு விபரீதமான ஒரு அலைகளை எழுப்புது. உள்மனதுல என்ன இருக்கு? மனம், மண், புத்தி, சித்த, அகங்காரம் அப்படின்னு சொல்லுவோம். என் மனது சில சமயத்துல ஒத்துக்கிறது இல்ல, இவங்க பேசுறது எனக்கு பிடிக்கிறது இல்ல, இவன் ஏன் இப்படி இருக்கான், இந்த குருஜி சொன்ன மாதிரி உன்னை விட்டுட்டு நீ வந்து பெரிய விஷயங்களை பண்ண, ஏன் இந்த சொசைட்டி இப்படி இருக்கு, ஏன் இவர் இந்த மாதிரி தப்பு தப்பா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சும்மா பேப்பர் எடுத்தா கூட ஒரு விஷயம் கூட மனசுல பேப்பர் படிச்சு முடிஞ்சோன்னா ஐயோ சின்ன குழந்தைங்களாம் எவ்வளவு கஷ்டப்படுறது அப்படின்னு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களும் என்ன தாக்குது. அப்ப இதெல்லாம் தாக்காம இருக்கிறதுக்கு இருக்குமா? அந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வருமா அப்படின்னா வரும். அதுக்கு நீ என்னன்னு உன்னை புரிஞ்சுக்கணும். உனக்கு வந்து நீ பந்தப்பட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். அது ஏன் என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னா, அப்ப அதுல இருந்து எது என்ன, அதுல இருந்து எனக்கு ஒரு என்னை நான் விடுவித்துக் கொள்வதற்கும் எனக்கு தெரியணும் இல்லையா? அதுதான் வந்து இங்க முக்கியமான விஷயம். First we must realize that we are not free. I have bondage problem என்ன படுத்துறது. அதுல இருந்து எனக்கு வேண்டியது விடுதலை. இதுதான் வந்து முதல்ல we have to properly redefine our ப்ராப்ளம்ஸ். எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நான் இப்ப நான் வந்து எப்பவுமே நான் என்னதான் எக்ஸாம்பிள் எடுத்துப்பேன். எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஹஸ்பண்ட் நல்ல ஒரு வீடு நல்லா இருக்கு, குழந்தைங்களா நல்லா இருக்காங்க, எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா இதோ முதுகு வலி, பிராணம் போறது. அப்போ சிலருக்கு வந்து உடம்பால வரக்கூடிய பிரச்சனை. நான் தான் இந்த உடம்பு இல்லையே, நான் இந்த வந்து ஆத்மா, இந்த உடல்ல வந்து நானுன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கேன், நான் இல்ல, அந்த உடல் வலிச்சா வலிச்சுன்னு போட்டுமே அப்படின்னு என்னால இருக்க முடியுதா அப்படின்னா முடிய மாட்டேங்கிறது இல்லையா? டெஃபினெட்லி வந்து ஒரு உடல்ல தாக்கம் ஏற்பட்டு வயிற்றுல ஒரு சங்கடம் வந்து முதுகுல வந்து ஒரு பெரிய வியாதி உள்ள உட்கார்ந்துருக்கேன், அந்த வியாதியை சரிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைக்கல. அதுக்கு வந்து டாக்டர் என்ன சொல்றாங்க, அதுக்கெல்லாம் வந்து உனக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, நீ சாவர மட்டும் இதே மாதிரியே சஃபர் பண்ணி இருக்க வேண்டியதுதான், இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லைம்மா, இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னெல்லாம் சொல்லிடுறாங்க. அப்போ அது எனக்கு ஒரு பிரச்சனை. இதுல இருந்து நான் எப்படி வெளியில வருதுன்னா, ஐ எம் நாட் திஸ் பாடின்றதுல ஐ ஹாவ் டு கெட் எஸ்டாப்ளிஷ்ட். அது எப்படி அப்படின்றதுதான் நமக்கு இந்த அஷ்டவக்ர கீதையில 20 சாப்டர் 298 ஸ்லோகங்களும் நமக்கு இப்ப அதை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போறோம்.
புரியுதுங்களா? இப்போ ஜனகர் வந்து என்ன, அவருக்கு என்ன பிரச்சனை, அஷ்டவக்கரை கேட்கிறாரு, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வந்து விடுதலை இல்லை, எனக்கு முக்தி வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எப்படி வந்து பகவத்கீதையில அர்ஜுனன் தான் முதலெல்லாம் பேசுறான், லோலாம் கத்துறான் இல்லையா, அந்த மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் we have to, the student has to very well defined words have to explain what is your problem, what is that you want அப்படின்னு. அஷ்டவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் சொல்றாரு, ஜனக உவாச்ச. இது வந்து நம்ம ஸ்லோகமா போகணும்னா சில முக்கியமான ஸ்லோகங்கள்ல முக்கியமான வேர்ட்ஸை மட்டும் நம்ம வந்து கத்துக்கலாம். கதம் ஞானம் ஆப்னோதி, கதம் முக்தி பவிஷ்யதி, வைராகியம் ச கதம் பிராப்தம், ஏதத் ப்ரூஹி மமோ பிரபு அப்படின்னு சொல்லி கேட்க. கதம் ஞானம் ஆப்னோதி, எனக்கு எப்படி ஞானம் கிடைக்கும்? கதம் முக்தி பவிஷ்யத்தி, நான் எப்படி வந்து விடுதலை அடைவேன்? கதம் வைராகியம், எனக்கு எப்படி என்லைட்டன்மென்ட் வரும்? இதெல்லாம் தான் எனக்கு பிரச்சனை. ஸோ ஹி ஹஸ் டிஃபைன் ஹிஸ் ப்ராப்ளம் வெரி வெல். ஃபர்ஸ்ட் என்ன, ஹவு கேன் நாலேஜ் பி அக்வயர்ட், இந்த ஞானத்தை நான் எங்க போய் தேடுறது? ஹவு கேன் லிபரேஷன் கம் டு மீ? கதம் முக்தி பவிஷ்யத்தி, எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? ஹவ் இஸ் ரினன்சியேஷன் அச்சீவ்ட்? வைராகியம் ச கதம் பிராப்னோதி, எனக்கு எப்படி இது கிடைக்கும்? இதுதான் எனக்கு தெரியல. ப்ரூஹி மமோ பிரபு, எனக்கு தயவு செய்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டாரு. இப்ப என்ன, உனக்கு என்ன வேணும்னு, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனக மகாராஜா கிளீனா 4 கேள்வியில சொல்லிட்டார். ஞானம் வேணும், எனக்கு வந்து முக்தி வேணும், இந்த என்லைட்டன்மெண்ட், எனக்கு ஞான முக்தி வேணும், இதையெல்லாம் நான் எங்க போய் தேடுறது? இதெல்லாம் எனக்கு வேணும், இத நீங்க வந்து எனக்கு சொல்லி தரணும், எனக்கு இதெல்லாம் கிடைக்க கூடியதாக நீங்க எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டாரு. ஆச்சா, இப்ப ஸ்டூடெண்ட் வந்து கிளீனா தனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரோட பிரச்சனை என்ன, இவரு கேள்வி கேட்கிறாரு, அது சரி, அது அஷ்டவக்கராக புரிஞ்சிருக்கலாம், நமக்கு புரியணும் இல்லையா? இவர் என்ன கேட்டாரு, ஞானம் வேணும்னு கேட்டா, என்ன ஞானம் வேணும் இவருக்கு? என்ன, இவருதான் ராஜரிஷி ஆச்சு, இவருக்கு என்ன ஞானம் வேணும் அப்படின்னா, வாழ்க்கையை பற்றிய தப்பான ஒரு எண்ணங்கள். இப்ப அவருக்கு ஒரு கனவு வந்தது இல்லையா, அந்த கனவுல வந்து ரொட்டி கிடைக்கலன்னா அந்த கனவுலே வந்து அவருக்கு அவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ எல்லாம் எனக்கு இருக்கு, என்னைக்குன்னா ஒரு நாள் அது இல்லாம போகும்போது எனக்கு இந்த தாக்கம் வருமோ? அதுதான் வந்து அவருக்கு கனவு அறிவுறுத்திய ஒரு விஷயம். இன்னைக்கு எல்லாம் இருக்கு என்கிட்ட, நாளைக்கு இந்த வீடு இல்லாம போயிட்டா, இப்ப வந்து மழையில நிறைய பேர் இவ்வளவோ அவஸ்தைப்பட்டாங்க. இந்த முந்தா நேத்து வந்து பூகம்பம் வந்து ஜப்பான்ல எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி திடீர்னு பூகம்பம் வந்து இந்த வீடு டமால நிலத்துக்குள்ள போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? வெள்ளம் வந்து என்னோட சாமான் எல்லாம் அடிச்சுன்னு போயிட்டான்னா நான் என்ன பண்ணேன்? அப்பவும் நான் வந்து இருக்க முடியுமா அப்படின்னா, அப்ப இருக்க முடியாது போல இருக்கு. ஒரு ரொட்டி கிடைக்கலையே உடனேயே என் மனசு வந்து தடுமாறிடுச்சு, இது நிஜமா அது நிஜமா அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும், நம்ம இந்த அஷ்டவக்ர கீதை வகுப்பு முடிஞ்ச அப்புறமா இதெல்லாம் நான் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரியும் போடுறேன். ஒவ்வொருத்தரும் எனக்கு இப்ப என்ன பிரச்சனை, நான் எதை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன், வாழ்க்கையை பத்தி மிஸ் அப்ரிஹென்ஷன்ஸ், தப்பா நான் புரிஞ்சுட்டு இருக்கேன், அதனால எனக்கு அது என்னன்னு தெரியல, நான் அப்ரிஹென்ஷன் ஆஃப் த லைஃப் ஆஃப் மை, வாழ்க்கைன்னா என்னன்னு எனக்கு சரியா புரியல, இதுதான் வாழ்க்கைன்னு நான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன். அப்போ என்ன பண்ணணும், இந்த முதல்ல இது எப்படி இருக்கு,
ஒரு இக்னரன்ஸ் அப்படின்னு குருஜி சொல்வார் இல்லையா. இது உண்மை என்ன, நிஜமான வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னு தெரியாம என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேன். அதனால இந்த தப்பான நிகழ்வுகளை பார்த்து நான் பயந்துட்டு இருக்கேன். ஐயோ நாளைக்கு என்ன ஆயிடுமோ, வெள்ளம் வந்தா எந்த வீடு 6வது மாடி இருக்கு, அப்ப கூட ஏதாவது டமால்னு முகம் வந்து 6வது மாடியாவது 15வது மாடி என்ன எல்லாமே போயிடுமே அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு தவறான ஒரு நிகழ்வுகள், தவறான நிகழ்வுன்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த நிகழ்வுகள் எனக்கு வந்துடுமோ. இந்த கோவிட் அப்ப எத்தனையோ பேர் மனதால பைத்தியமா ஆயிட்டு இருக்காங்க இல்லையா. நிறைய பேருக்கு அந்த ஷாக் இன்னும் சிலர்கிட்ட இருக்கு. இப்ப நாங்க கவுன்சிலிங் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். கதவு இன்னுமே சிலர் ஜன்னல் திறக்கிறதுக்கும் கதவு திறக்கிறதுக்கும் பயந்துட்டு இருக்காங்க. சோ யாரோ கோவிட் செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு மூச்சே விட முடியல, ஆக்சிஜன் கிடைக்காம போச்சு, ஓ நாளைக்கு எனக்கு கோவிட் வந்தா எனக்கு ஆக்சிஜன் கிடைக்காம போனா அந்த ரெமிடிசிவிர் டேப்லெட்டா எல்லாரும் மூட்டை மூட்டையா வாங்கி உள்ள வச்சுக்கிட்டாங்க இல்லையா. சோ இதெல்லாம் வருவதற்கு முன்னாலே வந்து விடுமோ என்ற ஒரு பயத்திலேயே நடுங்கி செத்திருக்க, பயத்திலே நிறைய பேர் செத்திருப்பாங்க இல்லையா. சோ இது எதனால அப்படின்னா, இது தாண்டா நிஜம் அப்படின்ற ஒரு ஞானம் நமக்கு இல்லாததால, இந்த இருட்டான ஒரு மனதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம், அந்த இருட்டு என்ற அஞ்ஞான இருட்டு இந்த ஞான விளக்கால தான் நான் அந்த இருட்டை தள்ளி விட முடியும். ஞான விளக்கு தேடிச்சாமா, எங்க இருக்கு, என்ன இருட்டு இருட்டுன்னு இப்படி பயந்துட்டு இருக்கே, அது எங்க இருக்கு, வா நான் காட்டுறேன் அப்படின்னு இருட்டு கூட்டின்னு போச்சான். பாரு எங்க இவ்வளவு இருட்டா இருக்கு, எங்க அப்படின்னு வெளிச்சம் வந்தோடனே யாருமே குருஜி சொல்லுவாரு, இவ்வளோ இருட்டு இருக்கு அந்த ரூம்ல, நம்ம போய் முதல்ல தொடப்பத்தை எடுத்து இருட்டெல்லாம் வெளியில தள்ளிட்டு அப்புறமா லைட் போடும், அப்படியா பண்றோம்? இல்ல இல்லையா. வெளிச்சம் என்பது வந்த உடனே இருட்டு காணாம போயிடுது. அது மாதிரி இந்த அஷ்டவக்ர கீதா படிச்சு முடிச்ச உடனே எனக்கு வாழ்க்கை பற்றிய நிதர்சனமான உண்மைகள் தெரிய ஆரம்பித்த உடனேயே இந்த அஞ்ஞானம் என்னும் இருட்டு விலகின உடனேயே ஞான தீபம், லைட் ஆஃப் விஸ்டம், நம்ம குரூப் பேரு அதுதானே, ஞான தீபத்தால ஞான விளக்கால என்னுடைய தப்பான அபிப்பிராயங்கள் எல்லாம் விலகி நான் என் கைய செயின் போட்டு வச்சிருக்கேன். நான் அடிமையா இருக்கேன். எதுக்கு அடிமையா இருக்கேன்? நான் என்னுடைய எண்ணங்களுக்கும் என்னுடைய வாழ்க்கை பற்றிய புரிதலுக்குமாகவே நான் பந்தப்பட்டு இருக்கேன். அப்படி ஒரு ஒட்டகம் கதை சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஒட்டகத்தை ஒரு வியாபாரி ஒரு பெரிய இதுகிட்ட ராஜா கிட்ட கூட்டின்னு போறாரு. அந்த பொருள் எல்லாம் வித்துட்டு ராத்திரி இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்பதான் அந்த ஐயோ நம்ம ஒட்டகம் கட்டுறதுக்கான அந்த கயிறு கொண்டு வர மறந்துட்டோமே அப்படின்னு அந்த ராஜா, இந்த மாதிரி ராஜா நான் கயிறு கொண்டு வரல, ராத்திரி இந்த ஒட்டகம் ஓடி போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா, நீ தினம் என்ன பண்ணுவ, இந்த ஒட்டகத்தை எப்படி கட்டுவேன், நீ கயிறு இல்லாட்ட கூட கட்டுற மாதிரி பண்ணு, அது கட்டிடுச்சுன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்னாராமா. சரி, நான் அதே மாதிரி பண்ணி அந்த ஒட்டக ராத்திரி எல்லாம் பேசாம இருந்ததுதான். காலையிலேருந்து சரி நான் போயிட்டு வரேன்னு ஹை ஹை ஹைன்னா அந்த ஒட்டகம் எழுந்திருக்கவே மாட்டேங்குது. ஏன் இந்த ஒட்டகம் எழுந்திருக்கல, தான் நான் கட்டவே இல்லையே, ஏன் இந்த ஒட்டகம் எழுந்திருக்க மாட்டேங்குது ராஜா கிட்ட போய் கேட்டான. நீ கட்டுற மாதிரி பண்ண இல்ல, இப்ப அவுக்குற மாதிரி பண்ணு, அப்பதான் அதுக்கு புரியும் அப்படின்னு சொன்னாரா. அந்த மாதிரி பண்ணோன்னா அந்த ஒட்டகம் எழுந்துச்சு. அந்த மாதிரி நம்மளை எதுவுமே பந்தப்படுத்தல, ஆனா நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய கருத்துக்களும் நமக்கு வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதலும் நமக்கு ஒரு பெரிய பந்தமாக இருக்கிறது. இப்போ நம்ம வாழ்க்கை பற்றிய சரியான புரிதல் நமக்கு ஏற்பட்ட உடனே நமக்கு இருக்கக்கூடிய அந்த செயின் எல்லாம் விலகி, அந்த பந்தம் எல்லாம் விலகி நமக்கு அப்போ ஓஹோ இதெல்லாம் புரிஞ்சப்பறமா உன் வாழ்க்கையில பிரச்சனையே வராதா, உன் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் நல்லா ஆயிடுமானா, அது எதுவும் மாற போறது இல்ல, அதெல்லாம் இப்படிதான் இருக்கும். ஆனா அத சமாளிக்க கூடிய
நிதர்சனமான உண்மை எனக்கு தெரிஞ்சதால நான் அதெல்லாம் தப்பு தப்பா நினைச்சிட்டு அதுக்காக உட்கார்ந்து நானு என்னை நானே வருத்தி கொள்ள போவதில்லை. அந்த ஞானம் தான் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த ஜனகர் தன்னோட சொன்ன உடனே அதுக்கு ஒரே ஒரு எப்பவுமே சொல்லுவாங்க பெரிய ஸ்கிரிப்சர்ஸ்ல என்ன சொல்லி இருக்கோ அது முதல்ல எடுத்த உடனே பகவத்கீதையெல்லாம் அப்படிதான் இல்லையா? செகண்ட் சாப்டர்ல ஆத்ம ஞானம் ஃபுல்லா வந்துடுச்சு. சாங்கிய யோகத்திலேயே எல்லாம் வந்துடுச்சு. அதுல சொன்ன கருத்துக்களை எலாபரேட் பண்றதுதான் மீதி இருக்கிற ஒரு 16 அத்தியாயங்களும் இல்லையா? திருப்பி திருப்பி இதேதான் கிருஷ்ணர் சொல்றார். சோ என்ன சொல்லணுமோ அத சாங்கிய யோகமான 2வது சாப்டர்ல சொல்லிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த அஷ்டவக்ர கீதையில என்ன விதமான உன்னதமான ஒரு ஞானத்தை அஷ்டவக்ரா கொடுக்க போறாரோ அது இந்த 18 ஸ்லோகங்கள்லயே சொல்லிடுறாங்க. எடுத்த உடனே முதல் ஸ்லோகத்துல மொத்தமா முடிஞ்சு போயிடுச்சு. சரியா? அது அந்த ஸ்லோகம் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். டைம் ஆயிடும். இது மட்டும் பார்த்துட்டு இந்த ஸ்லோகத்தோட விரிவாக்கத்தை அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில பார்க்கலாம். அஷ்டவக்ர உவாச்ச என்ன சொல்றாருன்னா, முக்திம் இச்சசி சேத்தத், உனக்கு முக்தி வேணும்னு கேட்ட இல்லையா? அதுக்காக என்ன பண்ணணும்னா விஷயான் விஷவத் தஜ, இந்த சென்சரி பர்செப்ஷன்ஸால அது என்ன பண்றது? ஓடுறது, எதை பின்னால ஓடுறது? அந்த சென்சரி பர்செப்ஷனுக்காக வேண்டிய சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ பார்த்து ஓடுறது. கண்ணு டிவி என்னடா இந்த ஜெய்ஷ் ஏதோ பேசிட்டு இருக்கா, அங்க ஒரு நல்ல சீரியல் போயிட்டே இருக்கே அப்படின்னு மனசு எப்பதான் இந்த கிளாஸ் முடியுமோ, ஐயோ அதுக்குள்ள சீரியல் முடிஞ்சிடுமே மனசு சிலருக்கு தோணும் இல்லையா? எனக்கே தோணும், இல்லைன்னு நான் சொல்லல. அப்போ அந்த நேரத்துல அப்பதான் அதுக்காக தான் ஷமாதமா திதிக்ஷா சொன்னோம் இல்லையா? நோ, இட்ஸ் ஓகே, சீரியல் முக்கம் இல்லை, இது ஏதோ பெரிய விஷயம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம மனச கட்டுக்குள்ள கொண்டு வர்றது. அந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ பார்த்து ஓடக்கூடிய இந்த ஐம்புலன்களை முதல்ல நீ உன் கட்டுக்குள்ள கொண்டு வா. அந்த ஐம்புலன்கள் விஷயத்தை நோக்கி ஓடும் போது அத ஒரு விஷமா விஷம் நம்ம கையில நம்ம இப்படி வச்சுக்கும்போது ஏதோ தண்ணி கொடுக்க போறான்னு ஒருத்தன் ஒரு பாட்டில் விஷத்தை போட்டான்னு அப்படியே கீழே போட்டுருவோம். இது என்னன்னு ஆராய்ச்சி கூட பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஆராய்ச்சியே பண்ணாத டப்பால் தூக்கி போடு அப்படின்னு எடுத்த உடனே அவர் அஷ்டவக்ரா சொல்லிட்டாரு. என்ன முக்திம் இச்சசி சேத்த விஷயான் விஷயவத் துவஜ, இந்த விஷயங்கள்ல மனது ஓடுது அதை விஷம் மாதிரி தூக்கி போட்டுடு. சரி, தூக்கி போட்டுட்டு அப்புறமா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 5 விஷயங்கள் ரொம்ப முக்கியமா சொல்றாரு. க்ஷமா, ஆர்ஜவா, தயா, தோஷா, சத்தியம். இந்த 5 விஷயங்களை நீ குருஜி சொல்லியிருக்காரு அவரோட புஸ்தகத்துல அஷ்டவக்கரால. இந்த 5 தான் உனக்கு வேணும். இதை எப்படி இருக்கணும், எப்படி நீ அமிர்தம் கிடைச்சானா அதை நீ குடிக்கிறதுக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தமாக நீ நினைக்கணும். எது? இந்த 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கிளாஸ்க்கு பார்க்கலாம். இப்ப சும்மா அது என்னன்னு பார்த்துடலாம். க்ஷமா, க்ஷமான்னா ஃபர்கிவ்னஸ், எல்லாத்தையும் மன்னிக்க கூடிய ஒரு மனது. என்ன எதை மன்னிக்கணும்? இந்த மன்னிக்க கூடிய மனதாலே எனக்கு என்னையா லாபம், எல்லாரும் என் தலையில ஏறி மிளகா இருப்பாங்களே அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் இல்லையா? சும்மா எல்லாத்தையும் மன்னிச்சுட்டே இருந்தானா என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அந்த மன்னிக்கிறது குருஜி சொல்லுவார், ஃபர்கிவ் இல்ல, ஃபர்கெட்டட். நீ அதை நான் மன்னிச்சுட்டேன்னு நினைக்கிறது கூட அங்க ஆணவம் அப்படிங்கிறார் இல்லையா? அதை கூட விட்டுட்டு எஸ் இட் ஹேப்பன், சோ வாட் நெக்ஸ்ட், மூவ் ஆன் அப்படின்னு ஒரு சிம்பிள் அவரு சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமானது ஃபர்கிவ்னஸ். சரி போட்டும் போ, நடந்தது நடந்துடுச்சு. இப்ப அத நம்மளால ஒண்ணுமே மாத்தி முடியாம என்னை கெட்ட வார்த்தையில திட்டான். அவன் திட்டினது எனக்கு மனசுல ரொம்ப எனக்கு ஹர்ட்டிங்கா இருந்துச்சு.
குருஜி சொல்ற மாதிரி எல்லாமே அப்படியேவா இருக்கு. அந்த நேரத்துல எனக்கு ஊசி மாதிரி எனக்கு மனசு குத்திச்சு. அப்போ சின்ன பிள்ளைந்து எத்தனையோ பேர் திட்டினாங்களா, அப்ப கூட என்ன ஊசி மாதிரி குத்திச்ச, அது இன்னைக்கும் என்ன ஊசி மாதிரி குத்தின்னு இருக்கா அப்படின்னா, இல்ல அது வந்து ஒரு காயம் ஏற்பட்டு அது போயிடுச்சு. அந்த ஒரு தாக்கம் வந்து நீ குருஜியோட 3 நாளைக்கு மேல இருக்க ஒரு ஒரு நாழி அதுக்கு மேல எந்த ஒரு உணர்ச்சியுமே, சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, அது சில நேரம் அதோட தாக்கம் கொஞ்சம் இருக்குமே தவிர அதோட இன்டென்சிட்டி அதே இன்டென்சிட்டில இருக்காது அப்படிங்கிறது இருக்கு. அதனால சரி அது முடிஞ்சிருச்சு, நான் திருப்பியும் போய் அதை ரீவைண்ட் பண்ணி எல்லாம் ஒன்றும் சரி பண்ண முடியாது, போனது போட்டும் அப்படின்றது க்ஷமா. இதை இன்னும் கொஞ்சம் அப்புறமா பார்க்கலாம். ஆர்ஜவா அப்படின்றது வந்து மிகவும் ஒரு உன்னதமான வார்த்தை, சான்ஸ்கிரிட்ல சொல்லலாம். அதுக்கு வந்து பக்கா டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா இங்கிலீஷ்ல சின்சியரிட்டி அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல அப்படின்னு சொல்லும்போது எதை ஒரு செய்வதற்கும் எனக்குள்ள இருக்கக்கூடிய சின்சியரிட்டி சின்சியரிட்டி உண்மை. அந்த உண்மை அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒண்ணு. இப்ப நான் வந்து அஷ்டவக்ர கீதை எடுக்கும்போது எனக்கு வந்து மனப்பூர்வமா அதுல வந்து நான் என்னை ஈடுபடுத்திட்டு அதை நான் வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து 100% அத புரிதலோட செய்யணும் இல்லையா. இது வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா பண்ணா, நான் ரொம்ப சின்சியர், நான் எது பண்ணாலும் நான் சின்சியரா தான் பண்ணுவேன். ஒரு சப்பாத்தி பண்ண கூட ரொம்ப சின்சியரா 100% குருஜி சொல்ற மாதிரி லிவ் இன் த பிரசன்ட் மூமெண்ட் 100% சப்பாத்திலே நான் மனசு வச்சு பண்ணுவேன், ரொம்ப சின்சியரா பண்ணுவேன் அப்படின்றது என்னோட. இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்க்கும்போது செயல்களில நம்மளோட கமிட்மெண்ட்டை தான் நம்ம சின்சியர்னு நினைச்சிட்டு இருக்கோம். நான் சின்சியரா வேலை பண்ணுவேன், நான் சின்சியரா படிப்பேன், நான் சின்சியரா கிளாஸ் எடுப்பேன் அப்படின்ற போது இந்த சின்சியரிட்டிங்கிறது வந்து சம் ஆக்ஷன் ஓரியன்டா ஆயிடுறது. அதையும் தாண்டி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு இன்டலெக்சுவல் இன்டெகிரிட்டி. நான் நினைக்கிறது கூட சின்சியரா நினைப்பேன். நான் ஒண்ணு நினைச்சிட்டு இன்னொன்னு செய்ய மாட்டேன். நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் செய்வேன். அதுதான் வந்து பகவத்கீதையில் சொன்ன யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. யோகத்துல இருக்காரு அப்படின்னா மனம் மெய் வாக்கு எல்லாமே வந்து ஒரு நேர்கோட்டுல வேலை செய்யறது. நான் எண்ணத்தால கூட எனக்கு வந்து என்ன பெருசா அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். எண்ணம் கூட நான் வந்து சின்சியரா இருப்பேன். அந்த மாதிரி உள்ளும் புறமும் ஒரு மிகவும் ஒரு கமிட்மெண்டோடு இருக்கிறது வந்து இன்டலெக்சுவல் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஆர்ஜவா, க்ஷமா, ஆர்ஜவா. அதுக்கப்புறமா தயா, கம்பேஷன்ன்றது வந்து எல்லாருக்கும் தெரியாது, இன்னும் நம்ம விளக்கமா பார்க்கலாம். தோஷான்னா சந்தோஷா அப்படின்னா நான் எனக்காகவே திருப்தியா இருப்பேன். நான் சந்தோஷம். தோஷம்னா திருப்தியான இதற்கும் அதுக்கும் வேணும் அப்படின்ற அலையாத ஒரு மனது வந்து தோஷா. அப்புறமா சத்தியம், ட்ரூத். இந்த சத்தியம்னா நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன் அந்த சத்தியம் கிடையாது, இந்த ட்ரூத், கேபிட்டல் டி. இந்த அஞ்சுமே உனக்கு வந்து மிகவும் முக்கியம். சோ குருஜி வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் எப்படி முடிக்கிறாருன்னா இந்த 5 வார்த்தைகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது மன்னித்தல், அதுக்கப்புறமா எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்சியரிட்டி, அதுக்கப்புறமா எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கம்பேஷனட் அன்பு, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை, அதுக்கப்புறமா கண்டென்ட்மெண்ட், அதுக்கப்புறமா உண்மை என்ன என்பது நான் புரிஞ்சுக்கொள்றது. இந்த 5மே முதல்ல நீ பிராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்க்கு வா அப்படின்னு சொல்லுவார். ஸோ நம்ம இங்க வந்து இதை நம்ம நிறுத்திக்கலாம். அடுத்த கிளாஸ்ல இந்த 5ஐயும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்குள்ள நீங்களும் வந்து இந்த 5 வார்த்தைகளை எடுத்து எழுதி வச்சுட்டு இது எவ்வளவு தூரம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை 9 o'clock நெக்ஸ்ட் செஷன் இருக்கு. அதுக்குள்ள நீங்க உங்களோட நோட்புக்கை வச்சுட்டு இது அஷ்டவக்ரால சொல்லியிருக்காங்களே நான் பந்தப்பட்டு இருக்கேன் அப்படின்னு,
நான் ஏன் பந்தப்பட்டிருக்கேன், எனக்கு என்னென்னலாம் என்ன பந்தப்படுத்துது, எதெல்லாம் என்னோட மனதளவுல என்னோட ஒரு ஃப்ரீடமை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னு அவங்கவுங்களுக்கு எனக்கு எது பந்தப்படுத்துதோ அது வந்து உனக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. அந்த மாதிரி பந்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு எழுதுங்க. இதுல இருந்து நான் வெளியில வர்றதுக்கு எனக்கு என்ன வேணும், இந்த அஷ்டவக்கர கீதா எனக்கு இதுக்கு எல்லாம் வந்து பதில் சொல்ல போறதா, அப்ப இந்த அஷ்டவக்கர கீதை முடிச்ச அப்புறமா இந்த பந்தங்களிலிருந்து நான் முழுவதுமாக முக்தி அடைய போகிறேன்னா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அந்த முழுவதுமாக முக்தி அடைவேன் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா, இந்த குணங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஸோ இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு இந்த செகண்ட் நம்ம ஒரு ஸ்லோகம் தான் பார்த்துருக்கோம், அதுல இருந்து நம்ம பார்க்கலாம். ஜெய் குருதேவ். அருண், யூ கேன் ஸ்டாப் ரெக்கார்டிங். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நமஸ்காரம்.